வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மை யுضலில் ஃபலா ஹாதிய லஹு. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அன்பும் அருளும் நம் உயிரினு மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது வாழ்க்கை வழிகாட்டுதல்களை தங்களால் இயன்றளவு பின்பற்றி வாழ்ந்து மரணித்த நபித்தோழர்கள் மீதும் நபித்தோழியர்கள் மீதும், குறிப்பாக இந்த செயற்குழு கூட்டத்தில் பங்கெடுத்திருக்கும் தௌஹீது பிரச்சாரத்தை மக்கள் மத்தியிலே முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கும் பொறுப்பாளர்களாகிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அண்ணல் நபியே அழகிய முன்மாதிரி என்ற 10 மாத கால செயல் திட்டம் அறிவிக்கப்பட்டு அதன் முதல் மாதத்தில் நாம் எல்லாம் இருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதோ 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த ஒரு தலைவர் மாத்திரம் அல்ல. இந்த உலகம் இருக்கின்ற வரை, மறுமை நாள் வரை அகில மக்கள் அனைவருக்குமான ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார்கள். என்ன பிரச்சனைகள் இருந்தாலும், உலகத்தில் எத்தனைய தீமைகள் தோன்றினாலும், சிக்கல்கள் தோன்றினாலும் அனைத்தையும் முறியடிக்கக்கூடிய, அனைத்துக்கும் தீர்வு சொல்லக்கூடிய ஒரு தலைவராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிகள் நாயகத்தை பற்றி குறிப்பிடுகிற பொழுது ரஹ்மத்துல் லில் ஆலமீன், அகிலத்தாருக்கு ஒரு அருட்கொடையாக அல்லாஹ்வின் தூதர் இருக்கிறார்கள் என்பதை குறிப்பிடுகிறார். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டுமான ஒரு தலைவராக நபிகள் நாயகத்தை இறைவன் சுருக்கி விடவில்லை. அல்லாஹுடைய தூதரவர்களுக்கு முன்னால் எத்தனையோ நபிமார்கள் வாழ்ந்து மறைந்திருக்கிறார்கள். தங்களுடைய சமுதாயத்துக்கு அனுப்பப்பட்டவர்களாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அனுப்பப்பட்ட தூதராக அவர்கள் விளங்கியிருக்கிறார்கள். அவர்கள் வாழும் காலத்தில் மட்டும்தான் அவர்கள் இறை தூதராக இருப்பார்கள். அவர்களுக்கு பின்னால் மற்றொரு இறை தூதர் வந்து மக்களை வழிநடத்த துவங்கி விடுவார். ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு மட்டும் இறை தூதராக அனுப்பப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். இப்படி ஒரு நபி மரணித்து விட்டால் இன்னொரு நபி, ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு நபி என்று அனுப்பப்பட்டு வந்த வரிசையிலே ஒட்டுமொத்த அகில மக்களுக்கும் இறை தூதராக இந்த நபிக்கு பின்னால் வேறு நபி கிடையாது. இந்த நபியே மறுமை நாள் வரை நபியாக செயல்படுவார். அவர் மரணித்தாலும் அவருடைய வழிகாட்டல், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல், செயல், அங்கீகாரம், அவர்களுடைய வாழ்க்கை வழிகாட்டல்கள் ஒட்டுமொத்த மக்களையும் வழிநடத்தி அவர்களை ஒரு நல்வழிப்படுத்தக்கூடிய அம்சமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தூதுத்துவத்தை இறைவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இத்தகைய அல்லாஹ்வின் தூதரின் வழிகாட்டல்கள் இன்றைக்கு நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டத்திற்கும் மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது. ஏனென்றால் செல்ல 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 மனிதனுடைய அறிவு வளர்ச்சி பெற அதை நன்மைக்கு பயன்படுத்துவதை விட தீமைக்குத்தான் மனிதன் அதிகமாக பயன்படுத்தி வருகிறான். ஒரு காலத்தில் தூரமாக இருந்த பாவமான காரியங்கள் எல்லாம் இன்றைக்கு மிக நெருக்கமாக நம்மை தேடி வந்து நம்முடைய வீட்டுக்குள் அமர்ந்து நம்முடைய கைகளுக்குள்ளே சுருங்கிவிடக்கூடிய அளவுக்கு தீமைகள் மிக அருகாமையிலே இருந்து வருகிறது. ஒரு மனிதன் ஒரு பாவத்தை செய்ய வேண்டும் என்றால், ஒரு தீமையை செய்ய வேண்டும் என்றால் அதற்காக அவன் எந்த விதமான மெனக்கெடலும் செய்ய தேவையில்லை, எந்த விதமான கஷ்டமும் பட தேவையில்லை.
ரொம்ப லேசாக, எளிமையாக, இலகுவாக தான் நினைத்த மாத்திரத்திலேயே நினைத்த தீமையை செய்து விடலாம் என்கின்ற அளவுக்கு பாவங்கள் மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வாழ்ந்து வருகிறோம். இத்தகைய காலகட்டத்தில் ஒரு சீரழிவை நோக்கி இந்த சமுதாயம் சென்று கொண்டிருக்கிறது. வழிகாட்டல்கள் இல்லாத, எந்த விதமான ஒழுங்கு நெறிமுறைகளும் இல்லாத, வரையறைகள் இல்லாத பல சமூகங்கள் வாழக்கூடிய இந்த உலகத்தில் வழிகாட்டல்களோடு, வரைமுறைகளோடு, ஒழுக்க நெறிகள் கற்றுக் கொடுக்கப்பட்ட இந்த இஸ்லாமிய சமுதாயமும் முகமது நபியை நான் இறை தூதராக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று பிரகடனப்படுத்துகிற இந்த சமுதாயமும் உலகம் எந்த போக்கில் போகிறதோ அதே போக்கில் இன்றைக்கு செல்லக்கூடிய ஒரு கட்டாயத்தை நாம் பார்க்கிறோம். யோசிச்சு பாருங்க, ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு முன்னாடி ட்ரெண்டிங் அப்படிங்கிற வார்த்தையினாலே இந்த சமுதாயத்துக்கு என்னென்ன தெரியாது. ட்ரெண்டிங், வைரல் அப்படின்னா என்னென்ன நமக்கு தெரியாது. ஆனால் சமூக ஊடகங்கள் பல்கி பெருகி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் எல்லாமே ட்ரெண்டிங்காக இருக்கிறது. ஒருவன் அணியக்கூடிய ஆடை அது ட்ரெண்டிங் ஆடை. ஒருவன் தன்னுடைய தலைமுடியை அமைத்துக் கொள்வது ட்ரெண்டிங், தன்னுடைய செயல்பாட்டை அமைத்துக் கொள்வது ட்ரெண்டிங், என்ன மொபைல் வாங்கணும், ட்ரெண்டிங்ல என்ன மொபைல் இருக்கு அதை வாங்கணும். இப்படி ஒவ்வொன்றுமே ஒரு மனிதனுடைய வாழ்வை தீர்மானிக்கக்கூடிய விஷயமாக இன்றைக்கு சமூக வலைதளங்களுடைய ட்ரெண்டிங்கள் இருக்கக்கூடியதாக இருக்கிறது. அதிலே மூழ்கி தங்களுடைய வாழ்க்கை ஓட்டத்தையே இந்த உலகம் எதை நோக்கி அழைத்து செல்கிறதோ அதை நோக்கி புறப்படக்கூடியவர்களாக இன்றைக்கு மக்கள் உருவாகி கொண்டிருக்கிறார்கள். யோசிச்சு பாருங்க, இந்த சமுதாயத்துல எவ்வளவு பெரிய அவலங்கள் நம்மை சுற்றி நடைபெற்று கொண்டிருக்கிறது. சமூக வலைதளங்களினுடைய தீமையை ஒவ்வொரு நாளும் நாம உணர்ந்து கொண்டு இருக்கிறோம், நம்முடைய பகுதியில அறிந்து கொண்டு இருக்கிறோம். சமூக வலைதளங்களுடைய தவறான தொடர்பினால் எத்தனையோ பெண் பிள்ளைகள் தங்களுடைய மார்க்கத்தை இழந்து செல்லக்கூடிய ஒரு காட்சியை நம்ம பார்க்கிறோமா இல்லையா? காதல் திருமணம்ங்கிற பெயர்ல, காதல் என்கின்ற பெயரிலே மார்க்கத்தை மறந்து விடுகிறார்கள், கொள்கையை மறந்து விடுகிறார்கள், இஸ்லாத்தை இழந்து விடுகிறார்கள். இஸ்லாத்தை இழந்து வேறு சமூகத்துக்கு செல்லக்கூடிய ஒரு அவல நிலையை இன்றைக்கு நாம பார்க்கிறோம். ஏன்? இது போன்ற திருமணங்களை, இது போன்ற காதலை இன்றைக்கு சமூக வலைதளங்கள் ஊக்குவிக்கிறது, சினிமா படங்கள் ஊக்குவிக்கிறது. கொள்கையை விட, இஸ்லாத்தை விட, தான் கொண்டிருக்கக்கூடிய மார்க்கத்தை விட, தான் உயிருக்கு மேலாக நேசிக்க வேண்டிய நபிகள் நாயகத்தை விட இந்த உலகம் எதை ப்ரொஜெக்ட் செய்கிறதோ, எதை ட்ரெண்டிங்காக காட்டுகிறதோ அந்த காதலிலே விழுந்து இந்த மார்க்கத்தை நான் இழந்தாலும் பரவாயில்லை, மார்க்கம் எனக்கு தேவையில்லை, பெற்றோர் தேவையில்லை என்று மார்க்கத்தை மறந்து போகக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இது இப்படி ஒழுக்கம் சார்ந்த விஷயங்கள் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நம்ம பள்ளிவாசல்கள் எல்லாமே, நம்முடைய பள்ளிவாசல்கள் இன்றைக்கு கட்டிட்டோம். திருவாரூர் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 20 கிளைகளுக்கு நெருக்கமாக நம்ம இருக்கிறோம். எல்லா கிளைகளிலுமே சொந்த பள்ளிவாசல் இருக்கிறது, சொந்த பள்ளிவாசல் கட்டணமாக கட்டி வைத்து இருக்கிறோம். தொழுகைக்கு இன்றைக்கு அந்த பள்ளிவாசல் நிரம்புகிறதா? ஜும்மாவிற்கு வரக்கூடிய அளவிற்கு, ரமலானில் பங்கெடுக்கின்ற அளவிற்கு, ஏனைய ஐவேளை தொழுகையிலையும் மக்களை பள்ளிவாசல்களை நோக்கி நாம் அழைத்து கொண்டு வந்து விட்டோமா? தொழுகையை மறந்தவர்களாக இன்றைக்கு இஸ்லாமிய சமூகம் சென்று கொண்டிருக்கிறார்கள். வணக்க வழிபாடுகளில் கவனமற்றவர்களாக நாம் இருக்கின்றோம். மார்க்க விஷயங்களிலே ஒரு பொடுபோக்கு தன்மை இன்றைக்கு வந்துவிட்டது, ஒரு அலட்சிய தன்மை. மார்க்கம் என்பது ஒரு சாதாரண ஒரு விஷயத்தை போல ஒரு பொடுபோக்காக, ஒரு அலட்சியமாக, இன்னைக்கு எல்லாம் பின்னாடி பார்த்துக் கொள்ளலாம் என்பதை போன்ற ஒரு அலட்சிய தன்மை இன்றைக்கு மார்க்க விஷயங்களிலேயும் வணக்க வழிபாடுகள் விஷயத்திலேயும் குறிப்பாக தொழுகை விஷயத்திலேயும் இருக்கிறது. இந்த நிலை ஏன் ஏற்பட்டு இருக்கிறது? நாம யோசிக்கணும். கொள்கை சார்ந்து போன வருஷம் நான் இந்த மௌலுது நேரத்துல இதே கூத்தாநல்லூருக்கு வந்திருந்தேன். அப்ப கூத்தாநல்லூருக்கு வந்திருந்தா தெருவெல்லாம் ஃபுல்லா பந்தல், மிக மோசமாக அந்த காட்சிகள் இருந்தது. அப்ப கேட்கும் பொழுது சமீபமாக ஒரு 2-3 ஆண்டுகளாக மிக வீரியமாக இந்த மௌலிதை கொண்டு செல்கிறார்கள். ஊரெல்லாம் பந்தல் போட்டு மிக அலங்கார விளக்குகளை போட்டு மௌலிதையும் மீளாதையும் மிக வீரியமாக கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னாங்க. ஏன் இப்படி தலை தூக்கியது?
தௌஹீது பிரச்சாரம் நாம செய்யறோம். கூத்தாநல்லூர்லயே 3 கிளைகள் இருக்கிறது. ஒட்டுமொத்த திருவாரூர் வடக்கு மாவட்டத்தில் 20க்கும் நெருக்கமான கிளைகள் இருக்கிறது. தௌஹீது பிரச்சாரம் ஆரம்ப காலகட்டங்களிலிருந்து செய்யப்படக்கூடிய ஒரு ஊராக, ஒரு மாவட்டமாக இருக்கின்றோம். இப்படி இருக்கக்கூடிய இந்த பகுதியில மௌலிது மீண்டும் தலை தூக்கி அது வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகின்ற அளவுக்கு ஒரு பெரிய வளர்ச்சியை கண்டிருப்பதற்கான காரணம் என்ன? யோசிங்க. இப்ப ஒழுக்க ரீதியாகவும் மக்களிடத்திலே ஒரு மிகப்பெரிய தேக்க நிலை இருக்கிறது. பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். மார்க்க தொடர்பிலையும் ஒரு அலட்சியம், ஒரு அவல நிலை தொடர்கிறது. கொள்கை விஷயத்திலையும், ஷிர்க் விஷயத்திலையும், இணை வைப்பு விஷயத்திலையும் இன்றைக்கு அதுவும் தலை தோங்க முனைந்து கொண்டிருக்கிறது என்றால், சத்தியத்தை பிரச்சாரம் செய்யக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் வெக்கி தலைகுனிய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். நம்முடைய நிலையை, நம்முடைய வரலாறை நாம் அறிவதற்கு முன்னால் இன்னும் சில வரலாறுகளை நாம் தெரிந்து கொள்ளணும். இந்த தௌஹீது பிரச்சாரம் எந்த வருஷம் தமிழ் பேசக்கூடிய பகுதியில இந்த இந்தியாவோட வந்துச்சு? 80கள். ஏன்னா நம்ம பேச்சுக்கு பேச்சு என்ன சொல்லுவோம்? 80களில் துவங்கப்பட்ட தௌஹீது பிரச்சாரம் அப்படின்னு தான் பேசுவோம். ஆனா அது இல்லை. அது நம்ம வரலாறு, தௌஹீது ஜமாத்துனுடைய வரலாறு. தௌஹீதே அப்படித்தான் தமிழ்நாட்டுக்கு வந்துச்சா, இந்தியாவுக்கு வந்துச்சானா இல்ல. 1800களிலேயே அஹ்லே ஹதீஸ் தோன்றிடுச்சு. நாம 1980 பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறோம். 1800களிலேயே, 800 இறுதி பகுதியில் 1890, 1880, 90களிலேயே அஹ்லே ஹதீஸ் தோன்றிவிட்டது. இந்த அஹ்லே ஹதீஸினுடைய கொள்கை என்ன? ஷிர்க் கூடாது, மௌலிது மீலாது கூடாது, தர்கா வழிபாடு கூடாது, குரான் ஹதீஸை பின்பற்ற வேண்டும் என்று அஹ்லே ஹதீஸ் என்கின்ற அமைப்பு 1800களிலேயே ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த அளவுக்கு அவர்கள் ஆரம்பித்த தருணத்தில் வீரியமான பிரச்சாரத்தை மேற்கொண்டாங்கன்னா, பல விவாதங்களை மாற்று மதத்தவர்களிடமும் மாற்று கொள்கையினரிடமும், பரேலவி கொள்கை, இந்த மீலாது, மௌலிது, தர்கா வழிபாடுன்னு செய்யறாங்கல்ல, அவர்களிடத்திலையும் பல விவாதங்களை அவர்கள் நடத்தி இருக்கிறாங்க. சனா வட மாநிலங்கள்லயே இந்த அஹ்லே ஹதீஸ்ங்கிறது இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. வட மாநிலங்கள்ல சனாவுல்லா அமிர்தசரி அப்படிங்கிற அவர் வஃபாத் ஆயிட்டார். அவர்லாம் இந்த அஹ்லே ஹதீஸினுடைய ஸ்தாபகர்களில் ஒருவர். அவரெல்லாம் மாற்று மதத்தவர்களிடமே மிகப்பெரிய ஒரு விவாதத்தை செய்திருக்கிறார். மாற்று பரேலவி கொள்கையினரிடம், தர்கா வழிபாட்டுக்காரர்களிடம் விவாதங்களை புரிந்திருக்கிறார். இப்படி வீரியமாக பிரச்சாரம் செய்த அந்த அஹ்லே ஹதீஸ் அமைப்பு இன்றைக்கு எங்க போனுச்சு? இன்னைக்கு எங்க இருக்குது? நீங்க தேடி பாருங்க. அஹ்லே ஹதீஸ் என்பது இன்றைக்கு தமிழகத்திலே மிக சொற்பமாக இருக்கிறார்கள். விழுப்புரம், பாண்டிச்சேரி போன்ற பகுதிகளிலே அவர்களுக்கு 1-2 பள்ளிவாசல்கள் இருக்கிறது, அவ்வளவுதான். அதை தாண்டி அந்த அஹ்லே ஹதீஸ் என்பவர்கள் தௌஹீது கொள்கையை பிரச்சாரம் செய்த, மிக வீரியமாக எடுத்து சென்ற, பல விவாத களங்களை சந்தித்த 1800களிலேயே துவங்கப்பட்ட அந்த அமைப்பு இன்றைக்கு எங்க இருக்குதுன்னே தெரியல. ஏன்? நன்மையை ஏவி தீமையை தடுக்க வேண்டும் என்கின்ற இந்த அழைப்பு பணியை, தாவா பணியை ஒரு சில எதிர்ப்புகள் வருகின்ற பொழுது அப்படியே சுருக்கி கொள்ள, கொள்கையை சமரசம் செய்து கொள்ள துவங்கினாங்க. நன்மையை போதிப்போம், தீமையை தடுக்க வேணாம். நம்ம தீமையை தடுக்கும் பொழுது அந்த தீமையை செய்யக்கூடியவர்கள் நம்மை பகைச்சுக்குவாங்க. அந்த பகையை சம்பாதிக்க வேணாம். நம்ம நல்லதை மட்டும் சொல்லுவோம், நம்ம கொள்கையை மட்டும் சொல்லுவோம், அசத்தியங்களை விமர்சிக்க தேவையில்லை என்று இறங்கி 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 தாயத்தெல்லாம் ரொம்ப பெரிய இணைவைப்புலாம், பெரிய இணைவைப்புலாம் இல்ல, அதெல்லாம் ஒரு சின்ன பாவம் தான், சின்ன காரியம் தான், சின்ன இணைவைப்பு தான் என்று சொல்லுகின்ற அளவுக்கு கொள்கை சமரசத்திலே சென்றவர்கள் இன்னைக்கு எங்க இருக்கிறாங்கன்னே தெரியல. காரணம், தாவாவை விட்டாங்க. நன்மையை ஏவி தீமையை தடுக்கின்ற பிரச்சாரத்தை விட்டாங்க. அதே போல தேவ்பந்து தப்லீக் கொள்கையெல்லாம் பார்க்கிறோம்ல, தப்லீக், இந்த தப்லீக் ஜமாத்தினர் தாவா செய்யறாங்களா இல்லையா? செய்யறாங்க. எப்படி தாவா செய்யறாங்க? தனிநபர் தாவாவை செய்வாங்க.
ஒவ்வொரு நபர்களையும் சந்திப்பாங்க. ஒவ்வொரு நபர்களையும் சந்தித்து அவர்கள் வாங்க 7 நாள் ஜில்லாக்கு போலாம், 40 நாள் ஜில்லாக்கு போலாம் வாங்கன்னு சொல்லி அவர்களை அழைப்பு எடுப்பார்கள். தொழுகைக்கு வாங்க, பள்ளிவாசலுக்கு வாங்க அப்படின்னு ஒவ்வொரு நபர்களையும் சந்திப்பாங்க. இந்த 7 நாள் ஜில்லாவுக்கு 40 நாள் ஜில்லாவுக்கு வாங்கலாம் மார்க்கம் சொல்லல. சரி, தொழுகைக்காவது அழைக்கிறாங்கல்ல, அந்த அளவுக்கு அவங்களுடைய தாவா இருக்குது. அவங்களுடைய அடிப்படை கொள்கை எப்படி ஆரம்பிச்சிச்சு? தர்கா எதிர்ப்பு தான், பரேலவிசை எதிர்ப்பு தான், மீளாது எதிர்ப்பு தான், மௌலது எதிர்ப்பு தான் தப்லீகினுடைய அடிப்படை கொள்கை. ஆனால் அவ்வளவு ஆரம்ப காலகட்டத்திலே துவக்கப்பட்ட அந்த அமைப்பு, அந்த தப்லீக் என்கின்ற கொள்கை உலகம் முழுவதும் பரவி இருக்கிறது. லண்டன்களிலெல்லாம் தப்லீக் ஜமாத்தினர் அதிகமாக இருக்கிறார்கள். உலகம் முழுவதும் தப்லீக் இருக்கிறது. அப்படியான அந்த தப்லீக் கொள்கையினர் இன்றைக்கு ஒன்றும் இல்லாமல் ஆனதற்கு காரணம் என்ன? ஜமாத்துல் உலமா சபை, ஜமாத்துல் உலமா சபைங்கிறோம்ல, அதிலே பெரும்பான்மையாக இருந்தவர்கள் தேவ்பந்திகள், அதாவது இந்த தப்லீகை பிரச்சாரம் செய்யக்கூடியவர்கள், ஷிர்க்குக்கு எதிரானவர்கள், பரேலவிசத்துக்கு எதிரானவர்கள். ஆனால் அந்த ஜமாத் உலமாவில் இன்றைக்கு அதிகமாக இருப்பவர்கள் தர்கா ஆதரவாளர்கள், தர்காவில் வழிபடக்கூடியவர்கள். இந்த மாற்றம் ஏன் நிகழ்ந்தது? இன்றைக்கு அதிகமான பிதாத்துகளையும் அதிகமான அனாச்சாரங்களையும் கட்டவிழ்க்கக்கூடியவர்களாகவும் தர்காவுக்கு எதிராக வாய் திறக்காதவர்களாகவும் அவர்கள் இருப்பதற்கு காரணம் என்ன? தொழுகை என்பது நன்மை, அதுக்கு கூப்பிடுவோம். இந்த தர்கா ஷிர்கு, தாயத்து ஷிர்கு, மௌலிது ஷிர்கு, மீலாது ஷிர்கு, இந்த தீமையை தடுக்கின்ற பணிகளை செய்ய வேண்டாம், நன்மையை மட்டும் சொல்லுவோம் என்று தாவாவிலே சமரசம் செய்து கொண்ட காரணத்தினால் இன்றைக்கு ஏகத்துவத்தை பிரச்சாரம் செய்ய வந்த தேவ்பந்திகள், தப்லீக் ஜமாத்தினர் எங்க இருக்கிறாங்கன்னு தெரிகிறது இல்லை, செயல்பாடு இருப்பதில்லை. இப்ப நம்ம வரலாறுக்கு வாங்க. 1980களிலே நாங்கள் துவங்கினோம், எங்களுடைய பிரச்சாரம் ஆரம்பித்தது என்று ஆரம்பித்தனா இன்னைக்கு நம்முடைய நிலை என்னவா இருக்கு? அவங்களுடைய இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த அந்த அமைப்பினருடைய வரலாறோடு ஒப்பிட்டு பாருங்க. நாம் எப்படி அவர்கள் எப்படி ஏகத்துவத்து பிரச்சாரத்தை ஆரம்பிச்சாங்களோ அதே மாதிரி தான் நாமளும் ஆரம்பிச்சிருக்கோம். அவர்கள் எப்படி பல விவாத களங்களை சந்திச்சாங்களோ அதே மாதிரி நாமளும் சந்திச்சிருக்கிறோம். அவர்கள் எப்படி நன்மையை ஏவி தீமையை தடுத்தாங்களோ அது மாதிரி நாமளும் தடுத்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு அவர்கள் எப்படி நன்மையை மட்டும் சொன்னா போதும், தீமையை தடுக்க தேவையில்லை என்று நினைத்தார்களோ அதே மாதிரி நாமளும் அமர்ந்து விட்டால் அவர்கள் எப்படி ஒன்றும் இல்லாமல் ஆகி போனார்களோ, பூஜ்ஜியமாக ஆனார்களோ, அதே நிலையை அல்லாஹ் நமக்கும் தந்து விடுவான். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அதுல யாரும் விதிவிலக்கு கிடையாது. தௌஹீத் ஜமாத்துங்கிற பேர் வச்சிட்டதுனால ஒரே வெற்றி ஏறுமுகம் தானே? ஒன்றும் கிடையாது. தாவா இல்லைனா அல்லாஹ் தலைகீழ் மாற்றத்தை கொண்டு வந்து விடுவான். அவர்களுக்கு ஏற்பட்ட அதே அவல நிலையை அல்லாஹ் நம்மீதும் சுமத்தி விடுவான். அல்லாஹ் காப்பாற்றும். திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழிக்கப்பட்ட ஊர்களை பற்றி எல்லாம் பேசி வருகிறான். அல்லாஹுடைய தண்டனை இறங்கக்கூடிய இடங்கள், அல்லாஹுடைய கோப பார்வை இறங்கக்கூடிய பகுதிகள், இதையெல்லாம் அல்லாஹ் பேசி வருகிறான். ஏன் அவர்களை அழிக்கிறான்? ஏன் அவர்களின் மீது அல்லாஹ் தன்னுடைய கோப பார்வையை இறக்கினான்? அல்லாஹுக்கு மாறு செய்கிற பொழுது, பாவங்களிலே ஒரு சமுதாயம் அதிகமாக ஈடுபடுகிற பொழுது, பாவத்தினுடைய உச்சிக்கு செல்லுகிற பொழுது, ஹராமான காரியங்களிலே ஈடுபடுகிற பொழுது, மூழ்குகிற பொழுது அவர்களை அல்லாஹ் அழிக்கிறான். எந்த ஊரின் மீது என்னுடைய கோப பார்வை விழாது, எந்த ஊரை நான் அழிக்க மாட்டேன் என்று அல்லாஹ் சொல்லுகிற பொழுது, வமா கான ரப்புக லியுஹ்லிகல் குர்ஆ பிظுல்மின் வஹும் முஸ்லிஹூன், ஒரு ஊரிலே சீர்திருத்தவாதிகள் இருக்கின்ற பொழுது, தாவா செய்யக்கூடியவர்கள் இருக்கின்ற பொழுது, நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடியவர்கள் இருக்கின்ற பொழுது, அந்த ஊரில் அநியாயம் நடந்தாலும் நான் அவர்களை அழித்து விட மாட்டேன். ஏன்? அநியாயம் ஒரு பக்கம் நடந்தாலும் அதை தடுக்கிறவங்க இருக்கிறாங்கல்ல, அதுக்கு எதிராக குரல் கொடுப்பவங்க இருக்கிறாங்கல்ல, அதுக்கு எதிராக பிரச்சாரம் செய்யக்கூடியவங்க இருக்கிறாங்கல்ல, அந்த பிரச்சாரகர்கள் இருக்கின்ற வரை, தாவா செய்யக்கூடியவர்கள் இருக்கின்ற வரை அவர்களுக்கு எதிராக என்னுடைய கோபம் நிகழ்வதிலிருந்து, என்னுடைய தண்டனை நிகழ்வதிலிருந்து அவர்களுக்கு ஒரு அவகாசத்தை நான் கொடுத்து விடுவேன். அப்ப நாம அல்லாஹ்விடத்திலிருந்து தப்பிக்கணும்னா, அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து தப்பிக்கணும்னா என்ன அவசியம்? தாவா அவசியம், சீர்திருத்த பணி அவசியம்,
நன்மை ஏவி தீமையை தடுக்கின்ற பணி அவசியம். இன்றைக்கு தீமைகள் உச்சியை தொட்டுக் கொண்டிருக்கிறது. கொள்கை ரீதியான தீங்குகளும் ஒழுக்க ரீதியான தீங்குகளும் வணக்க வழிபாடுகளிலே அலட்சியமாக இருக்கக்கூடிய செயல்பாடுகளும் இன்றைக்கு மிக வேகமாக வீரியமாக மக்களிடத்திலே பரவி கொண்டிருக்கிறது. அது எந்த அளவு வேகமாக செல்கிறதோ அதே வேகத்தோடு அதைவிட பன்மடங்கு வேகத்தோடு நாம் புறப்பட வேண்டும். ஆனால் அசம்பந்தமாக நாம் மாறிக்கொண்டிருக்கிறோம். அப்ப நாம அல்லாஹ்விடத்திலிருந்து அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து தப்பிக்கணும்னா தாவா செய்யணும். நம்முடைய வரலாறும் தலைகீழ் வரலாறாக புரண்டு விடக் கூடாது என்றால் தாவா செய்யணும். வெறுமனே பள்ளிவாசல்கள் கட்டப்பட்டு அது ஈபிபில் கட்டுவதற்கும் இமாமை பராமரிப்பதற்குமான இடமாக நாம் மாற்றிவிட்டால் இதற்கு முன்பு இருந்த தௌஹீத் அமைப்புகளுக்கு எந்த நிலை ஏற்பட்டதோ அதிலிருந்து நாமும் விதிவிலக்கு பெற மாட்டோம். அது இல்லை நிர்வாகத்தினுடைய வேலை, அது இல்ல ஒரு தாயினுடைய வேலை. இந்த தாவாவை உயிர் மூச்சாக கொண்டிருக்கக்கூடிய கட்டமைப்பினுடைய வேலை அது மட்டும் கிடையாது. தாவா தான் உயிர் மூச்சு. இந்த பள்ளிவாசலே இல்லை, நாளைக்கு தாவா செய்யணும். அப்படித்தானே வந்தோம். பள்ளிவாசலை வைத்துக்கொண்டா எல்லாரும் தாவால இறங்கணும். பள்ளிவாசலே இல்லை என்றாலும் தாவா நடக்கணும். மக்களை உருவாக்கணும், மக்களை வழிநடத்தணும், நன்மை ஏவனும் தீமையை தடுக்கணும். ஒவ்வொரு தௌஹீதுவாதியும் நாம வெட்கி தலை குனியணும். நாம இருக்கும் பொழுது இவ்வளவு அநியாயம் நடக்குதா? மௌலிதுங்கிற பேர்ல, மீலாதுங்கிற பேர்ல. நம்ம செயற்குழு, மாநில செயற்குழு நடந்துச்சு. மாவட்ட நிர்வாகிகள் வந்திருந்தாங்க. இதே திருவாரூர் வடக்கு மாவட்ட நிர்வாகிகள், உங்க மாவட்ட நிர்வாகிகள்கிட்ட நீங்க கேளுங்க. அங்கு வந்த மற்ற மாவட்ட நிர்வாகிகள் கருத்து சொல்லும் பொழுது இப்ப நம்ம என்ன சொன்னோமோ அதே மற்ற மாவட்ட நிர்வாகிகள் சொன்னாங்க. மௌலிது பிரச்சாரம் இன்றைக்கு, மௌலிது என்பது இன்றைக்கு நமக்கு தெரியாம சைலண்டாக வேகம் எடுத்து கொண்டிருக்கிறது. கேளுங்க, அவங்கள்ட்ட கேளுங்க, சொன்னாங்க. அந்த 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 வேகம் எடுக்கக்கூடிய பகுதியின் பொறுப்பாளர்களாக நாம் இருக்கிறோம். அதை சுற்றி வாழக்கூடிய மக்களாக நாம் இருக்கிறோம். இந்த தீமை நம் கண் முன்னால் நடந்தேறுகிற பொழுது நாம் அல்லாஹ்வின் தூதர் அவர்களின் வழிகாட்டலை மக்களுக்கு எடுத்து சொல்லி அவர்களை நல்வழிப்படுத்தக்கூடிய வேலையை செய்ய வேண்டுமா கூடாதா? மிக வேகமாக கொண்டு செல்ல வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் தான் அழகிய முன்மாதிரி என்பதை மிக ஆழமாக அழுத்தமாக மக்கள் மத்தியிலே பதிய வைக்க வேண்டிய தருணம் இது. அத்தகைய காலத்தின் கட்டாயம். அதனாலதான் இந்த செயல் திட்டம் எடுக்கப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல் என்பது ஒரு குறுகிய வட்டத்திற்குள்ளே சுருங்கிவிடக்கூடிய வழிகாட்டல் அல்ல. அல்லாஹ்வின் தூதரை உயிருக்கு மேலாக நேசிக்கிறோம் என்று ஒவ்வொரு முஸ்லிமும் ஆறுதட்டி கொண்டிருக்கிறோம். நபிகள் நாயகத்தை ஒருவன் இழிவாக பேசிவிட்டால், நபிகள் நாயகத்தை ஒருவன் கேலி சித்திரம் அறிந்து விட்டால் என்னுடைய உள்ளத்திலே கோபங்கள் எரிமலையாக வெடிக்கிறது என்று கோபத்தின் உச்சிக்கே செல்கிறோம். வரைந்தவனுக்கு எதிராகவும் வசைபாடியவனுக்கு எதிராகவும் குரல் கொடுக்கிறோம். ஆர்ப்பாட்ட களங்களிலே, போராட்ட களங்களிலே, வீதியிலே இறங்குகிறோம். அவனுக்கு எதிராக வழக்கு தொடுக்கின்றோம். இப்படி எல்லா விதமான செயல்பாடுகளும் நபிகள் நாயகத்தை ஒருவன் கொச்சைப்படுத்தி விட்டால், நபிகள் நாயகத்தை ஒருவன் கேலி சித்தனம் பேசிவிட்டால் என்னுடைய உள்ளம் பொறுக்காது என்று வெகுண்டலக்கூடிய நாம் அதே நபிகள் நாயகத்தின் வழிமுறைகளை இந்த சமுதாயம் குழி தோண்டி புதைத்துக் கொண்டிருக்கிறதே. ரசூலுல்லாவுடைய பேரை சொல்லிக்கிட்டே என்னுடைய தூதர் முகம்மது தான், முகம்மது ரசூலுல்லா, முகம்மது நபி அல்லாஹ்வின் தூதர் என்று நான் ஏற்றுக்கொள்கிறேன், சாட்சி கூறுகிறேன் என்று ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டே இன்னொரு பக்கம் அந்த முகம்மது நபி என்ன வழிகாட்டல்களை தந்தார்களோ அதை குழி தோண்டி புதைத்துக் கொண்டிருக்கிறதே, அவப்பெயரை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. முகம்மது நபி அவர்கள் கற்றுத்தந்த பெண் ஒழுக்கங்கள் என்ன? இன்றைய இஸ்லாமிய பெண்கள் காற்றில் பறக்க விடுகிறார்களே. முகம்மது நபி அவர்கள் கற்றுத்தந்த இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கை என்ன? இன்றைக்கு மௌலிதின் பெயரால், மீலாதின் பெயரால், முகம்மது ரசூலுல்லாவின் பெயராலேயே நபிகள் நாயகத்துக்காக மௌலிது ஓதுகிறோம் என்று ஒரு கூட்டம் குழி தோண்டி புதைக்கிறதே. இதையெல்லாம் கண்கூடா பார்க்கும் பொழுது ஏன் நமக்கு கோபம் வரல? உண்மையான நேசம்ங்கிறது எது? வெறுமனே சோசியல் மீடியால ஒருத்தவன் ரசூல்லா பத்தி ஏசிட்டா அவனுக்கு எதிராக போய் கமெண்ட் பண்றதா, திட்டி தீர்க்கிறதா? உண்மையான நேசம் என்பது நபிகள் நாயகத்தின் வழிமுறைகள் எங்கெல்லாம் தூக்கி வீசப்படுகிறதோ, புறக்கணிக்கப்படுகிறதோ அங்கே நபிகள் நாயகத்தின் வழிமுறையை நிலைநாட்டி, நபிகள் நாயகத்தின் வழிமுறைகளுக்கு உயிர் கொடுத்து
மக்களை, அல்லாஹ்வின் தூதரவர்களை அழகிய முன்மாதிரியாக கொண்ட மக்களாக மாற்ற முயற்சிப்பதுதான் உண்மையான நபிநேசம். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமில் ஆகிர் வ ஸக்கரல்லாஹ கஸீரா. அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பி அல்லாஹ்வை அதிகமாக விக்ர் செய்யக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ்வின் தூதரிடத்திலே அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, அந்த அழகிய முன்மாதிரியை மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். அழகிய முன்மாதிரி என்று வாயிலே சொல்லிவிட்டால் அழகிய முன்மாதிரி என்பது மக்களிடத்திலே பதிந்து விடாது. அது வெறுமனே வார்த்தையில் இருந்துவிட்டு கடந்து சென்று விடும், காற்றிலே பறந்து விடும். ஒரு தீமை வந்துவிட்டால் அந்த அல்லாஹ்வின் தூதரின் முன்மாதிரியை மறந்து சென்று விடுவார்கள். ரசூலுல்லாஹ் எந்தெந்த விஷயத்திலே எல்லாம் முன்மாதிரியாக திகழ்ந்தார்கள், யாருக்கெல்லாம் முன்மாதிரியாக திகழ்ந்தார்கள், என்னென்ன வழிகாட்டல்களை கொடுத்து சென்றிருக்கிறார்கள் என்பதை ஒவ்வொன்றாக அங்குலம் அங்குலமாக நபிகள் நாயகத்தின் வரலாறை மக்களுக்கு பதிவு செய்வதுதான் நம்முடைய தலையாய பணியாக இருக்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த செயல் திட்டம். ஏதோ தீமையெல்லாம் ஒண்ணுமே இல்லை, தாவா செய்யறதுக்கு வேலையே இல்லை, எங்கு பார்த்தாலும் நன்மக்கள் தான் தென்படுகிறார்கள். ஒரு ஊரை சொல்லுங்க, எங்க ஊர்ல தாவாவுக்கு வேலையே இல்லைங்க, மௌலுதா அப்படிலாம் என்னன்னே எங்க ஊர்ல தெரியாது, ரசூலுல்லாஹ் தடுத்த எந்த விஷயமே எங்க ஊர்ல இல்லை, எல்லாம் பர்ஃபெக்டா ரசூலுல்லாஹ் பிளான் போட்டு கொடுத்த மாதிரியே எல்லா மனிதர்களும் வாழ்றாங்க. ஒரு ஊரை சொல்லுங்க, எந்த ஊராவது அப்படி இருக்குதா? ஒரு ஊரும் கிடையாது. இன்னும் சொல்ல போனா நமக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களே இன்னும் நம்ம பார்க்க ஆரம்பிக்கல. சோசியல் மீடியால நம்ம ஸ்க்ரோல் பண்றோம், ஈரான்ல என்ன பிரச்சனை, எப்படி அடிக்கிறான், அமெரிக்காக்காரன் அநியாயம் பண்றானே, பாலஸ்தீன மக்கள் அந்த பச்சை புள்ளையிட முகத்தை பாத்தீங்களா? அன்னைக்கு ஒரு வீடியோ வந்துச்சே, ஒரு பாலஸ்தீனத்துல ஒரு சின்ன பிள்ளை ஓடிக்கிட்டு இருந்துச்சே, அந்த வீடியோ பாத்தீங்களா? கண்ணெல்லாம் கலங்கி போச்சுங்க. உலக செய்திகளை உற்று நோக்கி கொண்டிருக்கிறோம், பார்த்து கொண்டிருக்கிறோம், உலக அரசியல் பேசிக் கொண்டிருக்கிறோம், ஈரானை பற்றி அமெரிக்காவை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நமக்கு பக்கத்தில் இருக்கிறவரே இன்னைக்கு நாம பார்க்கிறது இல்லை. பக்கத்தில் இருக்கிறது எப்படி பார்க்கிறது இல்லை? பள்ளிவாசல்ல எல்லாம் நம்ம தொழுறோம், நம்ம பக்கத்துல மக்கள் தொழுவாங்க. பக்கத்தில் தொழக்கூடியவர் விரல் அசைக்காம தொழுவார். அவர் விரல் அசைக்க மாட்டார், விரலை நீட்டி வச்சுக்கிட்டு இருப்பார். நம்ம பக்கத்துல தான் தொழுவாரு, நம்ம பார்வையில் அது படும். ஒரு சுன்னத்தை அவர் பேணாமல் இருக்கிறாரே, சுன்னத்தை ஹயாத்தாக்காமல் இருக்கிறாரே, அறியாமல் இருக்கிறாரே, எந்த பிரச்சாரத்திற்காக, எந்த நபி வழியை நிலைநாட்டுவதற்காக வெட்டு குத்துகளை சந்தித்து இவ்வளவு பெரிய கட்டமைப்புகளை நாம் உருவாக்கி இருக்கிறோமோ, விரல் அசைத்ததற்காக விரல்கள் ஒடிக்கப்பட்டு விரட்டப்பட்டோமோ, அதே ஒரு செயலை, நபி வழிக்கு முரணான செயலை நம் பக்கத்தில் ஒருவர் செய்கிறாரே, என்ன செய்யணும்? நம்ம அவங்க பள்ளியில போய் தொழும் பொழுது விரலை உடைச்சு அனுப்புனாங்க, இவர் விரல் ஆட்டல, இவர் விரல் உடைச்சு நாம அனுப்பிடுவோம், அப்படியா? நம்ம என்ன செய்யணும்? தாவா பண்ணணும், அவருக்கு சொல்லணும். ஹதீஸ்ல இப்படிதான் இருக்குது, ரசூலுல்லாஹ் எப்படி காட்டி கொடுத்தாங்களோ அப்படித்தான் நாம தொழுவணும். நீங்க தொழுவதை போல ரசூலுல்லாஹ் தொழவில்லை, ரசூலுல்லாஹ் எப்படி தொழுதாங்க இந்த பாருங்க, ஹதீஸ் எடுத்து காண்பிக்க வேண்டும். ஒரு காலகட்டத்திலே விரலசைத்தல் தொடர்பான செய்தி எந்த நூலில் இருக்கிறது என்று நூல் பெயர் முதற்கொண்டு தௌஹீதுவாதிகள் அறிந்து வைத்திருந்தார்கள். ஏன்? அதுதான் பிரதான தாவா, எல்லாரிடத்திலையும் அதை பற்றி பேசுவார்கள். ஆனால் இன்றைக்கு பக்கத்துல ஒருத்தர் தொழுறாரு, அவரிடத்திலே நம்ம திரும்பி பார்க்கிறது கிடையாது. அப்ப எப்படி நமக்கு தாவாவை வீரியமாக கொண்டு போகணுங்கிற சிந்தனை நமக்கு எப்படி வரும்? அடுத்தவர்களை பார்க்கணும், வீடு வீடாக ஏறி சொல்லணும், மற்றவங்களுக்கு மார்க்கத்தை எடுத்து சொல்லி நல்வழிப்படுத்தணும், பள்ளிவாசலை நோக்கி அவர்களை அழைத்து செல்ல வேண்டும், அழைத்து வர வேண்டும். இந்த சிந்தனை எல்லாம் எப்போது துவங்கும்? அது எப்போது வேகம் எடுக்கும்? முதல்ல பக்கத்தில் இருக்கிறவர்களிருந்து நம்ம பார்க்க ஆரம்பிக்கணும். அதையே பார்க்கறது கிடையாது. நம்ம
என்ன பார்க்கிறோம், எப்படி பார்க்கிறோம் தெரியுமா? ஒருத்தர் விரல் அசைக்காம தொழுதுட்டாரு. நம்ம பள்ளியில பெரும்பாலும் விரல் அசைச்சு தொழுகிறோம். ஒருத்தர் விரல் அசைக்கல, எல்லாரும் நெஞ்சில கை கட்டி தொழுகிறோம். நம்ம பக்கத்துல ஒருத்தர் வந்து இப்படி வயிற்று கீழே தொப்புளுக்கு கீழே கை கட்டி தொழுறாருன்னா அவரை வித்தியாசமா பார்ப்போம். யார் இவரு, என்ன எதுக்கு வந்திருக்கிறாரு? அந்த பார்வையிலே அவர் அடுத்த முறை பள்ளிவாசலுக்கு வரமாட்டார். அப்படி பார்ப்போம் நம்ம. அதற்காக நம்ம பள்ளிவாசல்களை அமைத்து நிர்வாகங்களை கட்டமைத்து வைத்திருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு சுன்னா, ஒரு சுன்னத்து பேணப்படுவதில்லை. சுன்னாவை மக்கள் அறியவில்லை, நபி வழியை மக்கள் தெரியாமல் இருக்கிறார்கள் என்று நம் பார்வையில் பட்டால் உடனே நபிகள் நாயகத்தின் சுன்னத்தை ஹயாத்தாக்குகிற வகையிலே, உயிர் கொடுத்து எழுப்புகின்ற வகையிலே, அந்த மனிதருடைய வாழ்வில் ஒளியேற்றுகின்ற வகையிலே அல்லாஹ்வின் தூதர் அவர்களின் வழிமுறையை எடுத்து சொல்லக்கூடிய பாக்கியத்தை, வாய்ப்பை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான் என்று உணர்ந்து அவருக்கு எடுத்து சொல்லணும். அல்லாஹ் இது நமக்கு தர வாய்ப்பு. உனக்கு சூழலை நான் ஏற்படுத்தி தரேன். உன் கண்ணு முன்னாடி நபிகள் நாயகத்துக்கு முரணாக நடக்கின்ற மக்களை காண்பிக்கிறேன். உண்மையில என்ன, இங்கே நபிகள் நாயகத்தின் வழிமுறை எடுத்து சொல்லணும். இது அல்லாஹ் நமக்கு தர வாய்ப்பு. எதுக்கான வாய்ப்பு? மறுமையில் நாம் தப்பித்துக் கொள்வதற்கான வாய்ப்பு. சனிக்கிழமை வாதிகள் சனிக்கிழமை வாசிங்கன்னு வரலாறை படிக்கிறோம்ல, அந்த சனிக்கிழமை வாதிகளுடைய வரலாறு என்ன? சனிக்கிழமை மீன் பிடிப்பது ஹராம் என்கின்ற ஒரு வழிமுறையை அல்லாஹ் அங்கே விதித்திருக்கிறான், ஒரு தடையை விதித்திருக்கிறான். ஒரு கூட்டம் போய் அந்த நேரத்துல போய் மீனை பிடிக்க போறாங்க. இன்னொரு கூட்டம் அவர்களை தடுக்கிறது. ஏன்பா மீன் பிடிக்கிறீங்க? அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான்ல, அல்லாஹ் ஹராமாக்கிய ஒரு காரியத்தை நீங்க செய்றீங்கல்ல, இன்றைக்கு மீன் பிடிப்பது ஹராம், தடுக்கப்பட்டது என்று அவர்களுக்கு தாவா செய்யறாங்க. இப்ப மூணாவது கூட்டம் வருது. ஏன்பா உனக்கு என்னப்பா பிரச்சனை? அவன் தப்பு செஞ்சா அவன் அல்லாஹ்ட்ட போய் பதில் சொல்ல போறான். இன்னைக்கு நம்ம பெரும்பான்மையானவர்களுடைய நிலை இப்படித்தான் இருக்கிறோம். எங்கெங்க கேட்க, அவன்லாம் சொன்னா கேட்க மாட்டாங்க, நம்மளே ஒரு முடிவுக்கு வந்துடும். அவன் அல்லாஹ்ட்ட போய் அவன் பதில் சொல்லிக்கட்டும், நாம போய் பதில் சொல்லணுமே. அவன் அல்லாஹ்ட்ட போய் பதில் சொல்லிதான் ஆகணும். ஏன் மௌலிது ஓதுனான்? அல்லாஹ்விடத்துல போய் பதில் சொல்லிதான் ஆகணும். இஸ்லாம் சொல்லி தந்திருக்கிற ஒழுக்கங்களை ஏன் மீறினான்? அல்லாஹ்ட்ட போய் பதில் சொல்லிதான் ஆகணும். பள்ளிவாசலுக்கு ஏன் அவன் ஒதுங்கவே இல்லை? அல்லாஹ்ட்ட போய் பதில் சொல்லிதான் ஆகணும். மாற்று கருத்தே இல்லை. அந்த பாவங்களை அவன் செய்த பொழுது நாம என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தோம்? சனிக்கிழமை வாசிகள்ல ஒரு கூட்டம் தாவா செய்யும் பொழுது இன்னொரு கூட்டம் அப்படிதான் சொன்னிச்சு, அவன் போய் அல்லாஹ்ட்ட பதில் சொல்லிக்கட்டும், உனக்கு என்ன வேலை? நீ ஏன் அவன்கிட்ட போய் சொல்ற? நீ உனக்கு ஏன் தேவையற்ற வேலை அப்படின்னு சொன்னிச்சு. அப்ப அந்த தாவா செய்த கூட்டம் தாங்கள் எந்த நோக்கத்துக்காக தாவா செய்தோம் என்பதை சொல்லுகிற பொழுது ஒரு பதிலை சொன்னது. அதைத்தான் தாவாவின் பிரதான நோக்கமாக இறைவன் திருமறை குர்ஆனிலே பதிவு செய்கிறான். மஅதிரத்தன் இலா ரப்பிக்கும், மறுமை நாளிலே அல்லாஹ் என்னிடத்தில் கேள்வி கேட்கின்ற பொழுது நான் பதில் சொல்லியாக வேண்டும். உன் கண்ணு முன்னாடி தானே இவ்வளவு நடந்துச்சு, இவ்வளவு அநியாயமும் நடந்துச்சு. என் தூதர் வழிகாட்டிய வழிமுறைகளுக்கு மாற்றமாக மக்கள் சென்றார்கள், பாவங்களை அரங்கேற்றினார்கள், மோசமாக வாழ்ந்தார்கள், ஒழுக்க கேடுகளை அரங்கேற்றினார்கள், இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கையான லா இலாஹ இல்லல்லாஹ்வை குழிதோண்டி புதைத்து விட்டு சென்றார்கள். எல்லாவற்றையுமே என் பெயரால் செய்தார்கள், இந்த நபியின் பெயரால் செய்தார்கள். இது எவ்வளவு பெரிய கோபத்திற்குரிய விஷயம். எல்லா அநியாயத்தையும் செய்யறான், எல்லா பாவத்தையும் செய்யறான், செய்துவிட்டு அல்லாஹ் தான் செய்ய சொன்னாங்கிறான். மௌலிது ஓதுறான், மீலாது கொண்டாடுகிறான், எல்லாவற்றையும் செய்துவிட்டு ரசூலுல்லாஹ்வை தான் நான் புகழ்கிறேன் ரசூலுல்லாஹ்வுடைய பெயரை பயன்படுத்துறான். இவ்வளவு அநியாயம் நடந்துச்சுல, நீ என்ன பண்ணுன? அல்லாஹ் கேட்பான். அல்லாஹ்விடத்தில் சொல்வதற்கு என்ன பதிலை வைத்திருக்கிறோம்? அல்லாஹ்விடத்துல போய் சொல்ல முடியுமா? அல்லாஹ் அவன்லாம் சொன்னா கேட்க மாட்டான், சொல்ல முடியுமா? இன்னைக்கு நம்மளுடைய பெரும்பான்மையானவர்களுடைய தவறான எண்ணம் என்ன இருக்குதுன்னா, நம்ம சொல்லி அவன் கேட்டுருவானா? அவனுக்கெல்லாம் என்ன சொன்னாலும் மண்டையில ஏறாது. இப்படி நமக்கு சொன்னவர்கள் முடிவெடுத்திருந்தால் நமக்கு தௌஹீது கிடைச்சிருக்காது, நமக்கு நேர்வழி கிடைச்சிருக்காது, நாம சத்தியத்தை ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டோம். சொல்வது மட்டும்தான் நம் கடமை, மாற்றத்தை ஏற்படுத்துவது அல்லாஹ்வின் விதி. எப்படி அல்லாஹ் மாற்றத்தை தருவானே சொல்ல முடியாது. 1 மணி நேரம் பயான் பண்ணி ஒருத்தர் திருந்த மாட்டார். நீங்க சொன்ன ஒரு வார்த்தையில திருந்திடுவார். எதுல அல்லாஹ் மாற்றத்தை வச்சிருக்கிறான்னு சொல்லவே முடியாது. 2 மணி நேரம் பயானு, 3 மணி நேரம் பயானு, கேள்விக்கு மேல கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்திருப்பார் ஒரு கட்டத்துல. அப்ப எல்லாம் அவருக்கு ஒன்றுமே சிந்தனையில வந்திருக்காரு.
திடீர்னு ஒரே ஒரு வார்த்தை மட்டும் அவருடைய காதில் விழுந்திருக்கும். அதுல மாற்றத்தை சந்தித்த நபர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அதனால மாற்றம் என்பது அல்லாஹுடைய கையில் இருக்கிறது, எடுத்து சொல்வது நம்முடைய வேலை. ஏற்கனவே சொல்லிட்டேன்ல, இவங்களுக்கெல்லாம் தெரியாதா, அவங்களுக்கெல்லாம் புரியாதா, எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு செய்யற குற்றம். இந்த பதில் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது. நீ சொன்னியா, எடுத்து சொன்னாயா, உன் கண்ணு முன்னாடிதான் அநியாயம் செஞ்சான், பாவத்தை செய்தான், நீ என்ன செஞ்ச? இது நம்மிடத்தில் கேட்கப்படுகின்ற பொழுது நாம் என்ன பதிலை வைத்திருக்கிறோம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்ப தாவாவின் பொறுப்பாளர்களாக நாம் இருக்கணும். நம்மை சுற்றி பல அநியாயங்கள் நடக்கிறது, நபிகள் நாயகத்தின் வழிமுறைகளுக்கு மாற்றமான பல காரியங்கள் நடக்கிறது. அந்த காரியங்களை முறியடித்து நபிகள் நாயகத்தின் வழிமுறைகளை நிலைநாட்டக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த செயல் திட்டம் எடுக்கப்பட்டிருக்கிறது. இதுல 10 மாதத்துக்கும் ஒவ்வொரு தலைப்புகளை நம்ம வச்சிருக்கிறோம். இப்ப இந்த மாதம் எலெக்ஷன் டைம்ங்கிறதுனால பொது நிகழ்ச்சிகள் பெரிய அளவில் நடத்த முடியாததுனால அன்னலாரின் ஆட்சி முறை, நபிகள் நாயகத்தின் ஆட்சி எப்படி இருந்தது, அவர்களுடைய நிர்வாகம் எப்படி இருந்தது, மக்களுக்கான தலைவராக எப்படி இருந்தார்கள் என்பதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கின்ற வகையில. ஏன்னா இன்றைக்கு சினிமா நடிகர்களையும் இப்ப சில அரசியல் கட்சி தலைவர்களையும் தலைக்கு மேல் தூக்கி வைத்து கொண்டாடக்கூடியவர்களாக இன்றைக்கு சில முஸ்லிம் பெயர் தாங்கிகள் இருக்கிறார்கள். திமுகவுக்கு ஓட்டு போடுவது 6வது கடமைன்னு சொன்ன சமுதாயம் இந்த சமுதாயம். இப்படி எல்லாம் மக்கள் இருந்தாங்க. இன்றைக்கு நடிகர்கள், விஜய் போன்ற நடிகர்கள் கட்சியை துவங்கின உடனே அவர்களின் பின்னால் ஒரு கூட்டம் போகுது. புர்கா போட்டுக்கிட்டு இன்னைக்கு போய் நம்முடைய தாய்மார்கள் சில பேர் என்ன பண்றா, அங்க போய் சொல்லக்கூடியது என்ன, நான் நோன்பு பிடிச்சதனுடைய பலனை அடைஞ்சிட்டேன். எது? விஜயை பார்த்தது. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க, நோன்பின் காரணமாக இறைவனின் முகத்தை பார்ப்பது மகிழ்ச்சியை தரும். ஒரு அடியானுக்கு, ஒரு நோன்பாளிக்கு எது மகிழ்ச்சி? நோன்பு துறக்கும் பொழுது ஒரு மகிழ்ச்சி, அந்த நோன்பின் காரணமாக அல்லாஹ்வை பார்க்கும் பொழுது ஒரு மகிழ்ச்சின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு இந்த இஸ்லாமிய சமுதாயத்துல எப்படி இளைஞர்களும் இளம் பெண்களும் உருவாகி இருக்கிறாங்கன்னா, நான் நோன்பு பிடிச்சேன், அதனுடைய பயனை என் தலைவனை பார்த்தவுடன் அடைஞ்சுக்கிட்டேன், ரொம்ப மகிழ்ச்சி. எப்படி போய்கிட்டு இருக்குன்னு பாருங்க. இவர்கள் உண்மையான தலைவர்கள் அல்ல, இவர்கள் மக்களுக்கான தலைவர்கள் அல்ல, இவர்கள் வெற்று பிம்பங்கள், இவர்கள் நடிகர்கள், கூத்தாடிகள். உண்மையான தலைவர் எங்கள் உயிரினு மேலான அல்லாஹ்வின் தூதர் தான் என்பதை நிலைநாட்டுகின்ற வகையிலே அன்னலாரின் ஆட்சி முறை என்கின்ற பிரச்சாரம். மே மாதத்திலே, அடுத்த மாதம், இறை தூதரின் இறுதி பேருரை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய 23 ஆண்டு காலம் செய்த அந்த தூதுத்துவ பிரச்சாரத்தின் சாரம்சத்தை தன்னுடைய இறுதி பேருரையிலே பல சமூக தீமைகளுக்கு எதிரான கண்டனங்களையும், இந்த மார்க்கத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு தேவையான வழிகாட்டல்களையும், தீண்டாமைக்கு எதிரான தீர்வுகளையும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தன்னுடைய இறுதி பேருரையிலே உரை நிகழ்த்தினார்கள். அந்த இறுதி பேருரை என்பது இன்றைக்கு ஒட்டுமொத்த உலக பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு ப்ளூ பிரிண்ட். இன்னைக்கு உலகத்தில் நடக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை என்பது தீண்டாமை தான். பிறப்பின் அடிப்படையை வைத்து, மொழியின் அடிப்படையை வைத்து, நிறத்தின் அடிப்படையை வைத்து தான் இன்றைக்கு உலகெங்கிலும் பிரச்சனைகள், மனிதர்களுக்கு எதிரான சமூக பகிஷ்காரங்கள், மனித உரிமை மீறல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதற்கு தீர்வு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சாரம் இறை தூதரின் இறுதி பேருரை என்ற பிரச்சாரம். 3வது மாதம், ஜூன் மாதம், மிக முக்கியமான ஒரு பிரச்சாரம், சிறுவர்களின் தோழர் நபிகள் நாயகம். இன்னைக்கு நம்ம பள்ளிவாசல்கள்ல சிறுவர்களை பார்ப்பது மிக குறைவாக இருக்கிறது. ஒரு காலகட்டத்துல தௌஹீது ஜமாத் என்பது இளைஞர்களின் ஜமாத், அடுத்த தலைமுறையை தங்களுக்குள் வைத்துக் கொண்டிருக்கின்ற மிக சக்தி வாய்ந்த ஜமாத் என்று பெயர் எடுத்த ஜமாத் இந்த ஜமாத். இன்றைக்கு இளைஞர்களுடைய, சிறுவர்களுடைய நிலை என்பது இருக்கிறது பள்ளிவாசல்கள். அவர்கள் நாம வென்றெடுக்கணும். இன்னைக்கு சில இடங்கள்ல எப்படியான நிலை இருக்குதுன்னா, சின்ன பசங்கன்னா சின்ன பசங்க தான், அவங்க ஏதோ நம்ம மாதிரி வளர்ந்து பக்குவம் பெற்று பல விஷயங்களையும் பார்த்து தெளிவு பெற்றவங்க கிடையாது. சின்ன பசங்க தான். அவங்க சின்ன பிள்ளைத்தனமா இருக்கத்தான் செய்வாங்க. பள்ளிவாசலுக்கு வந்தா ஓடுவாங்க, ஆடுவாங்க, சிரிப்பாங்க, பேசுவாங்க, தண்ணிய கொட்டுவாங்க. இந்த தவறுகள் எல்லாம் சின்ன பசங்கள்கிட்ட வரும். இத வந்த உடனே நம்ம ஆட்கள் என்ன பண்ணிடுறது, வந்துட்டான் இவன் வந்தாலே இப்படிதான், போட்டு கீழே உடைப்பான், தாவுவான், குதிப்பான், இவன் வந்தாலே இப்படிதான் அப்படின்னு சொல்லி அவனை திட்டி தீர்த்துடுவோம்.
அடுத்த நாளே அவன் பள்ளிவாசலுக்கு வரமாட்டான். அடுத்த தலைமுறையை உருவாக்குறது தான் நம்ம வேலை. நம்ம வேலை என்ன? நான் ஒரு பள்ளிவாசலை கட்டணும், அதை நிர்வகிக்கணும், இதோட நம்ம வேலை முடிஞ்சிடுச்சா? இல்லை, இந்த கொள்கையை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்ப்பது நம் வேலையா? அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய நாமே ஒரு சின்ன பையன் ஒரு தப்பு செஞ்ச உடனே அப்படியே தாம் தூம்னு குதிச்சு அப்படியே அவனை விரட்டி விட்டுரும். அவ்வளவுதான். பள்ளிவாசலுக்கு வர்றதுக்கே அவன் பயப்படக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தி விட்டுக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே பள்ளிவாசலில் சிறுவர்களுடைய பங்களிப்பு இருந்து கொண்டே இருந்தது. எந்த அளவுக்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார், ரசூலுல்லாஹ் தொழுதுகிட்டு இருக்கும் பொழுது நான் சஃபுக்கு இடையில போவேன். சொல்றது யாரு? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள். ரசூலுல்லாஹ் மௌத்தாகும் பொழுது அவருக்கு 10 வயசு தான். யார் அவரை விரட்டலை. இப்னு அப்பாஸ் இப்படி இப்ப சஃபுக்கு இடையில குறுக்க போய்கிட்டு இருக்கிறாரு, ஒரே தொல்லையா போச்சு இவரோட, இவர் வந்தாலே இப்படித்தான் சொல்லி அன்னைக்கே விரட்டிடல. விரட்டாமல் அவரை அரவணைத்த காரணத்தினால்தான் இந்த இஸ்லாமிய சமுதாயத்திற்கு அதிகமான ஹதீஸ்களை அறிவித்த நபித்தோழர்களில் ஒருவராக, மார்க்க சட்டங்களை விளக்குவதில் வல்லுநராக இப்னு அப்பாஸ் என்கின்ற ஒரு பேரறிஞர் உருவானார். ஆனா இன்னைக்கு நாம விரட்டிடுறோமே, அடுத்த தலைமுறையை அரவணைப்பதில்லையே. அவன் தப்பு செய்வான், அவனுடைய அறிவு அவ்வளவுதான். சொல்லிக் கொடுக்க வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடிய நாமே அவர்களை விரட்டிவிட்டால் நாளைக்கு இந்த மார்க்கத்தினுடைய தொடர்பே இல்லாமல் அவர்கள் செல்வதற்கு நாம காரணமாயிடும். நம்ம என்ன சொல்றோம்? அவன் வளர்ந்த உடனே இன்னைக்கு இருக்கிறவன்லாம் சரியில்லை, ரொம்ப தப்புல மூழ்கிட்டான், அந்த போதை பழக்கத்துக்கு அடிமையாயிட்டான், இதுக்கு அடிமையாயிட்டான், அப்படி போயிட்டான் இப்படி போயிட்டான், தெருமுக்கள் உட்காந்து கேம் விளையாடுறான். அவன் வந்தப்ப நம்ம என்ன செஞ்சோம்? அவன் இதுக்கு முன்னாடி சின்ன பையனா இருக்கும்போது வந்தானே, சஃப்ல ஓடி ஆடினானே, அப்ப விரட்டி அடித்ததனுடைய விளைவு இப்படி வந்து நிக்கிறான். அப்ப துரத்துவதனுடைய விளைவு இப்படி வந்து நிக்கிறான். அப்ப சிறுவர்களை அரவணைக்க சிறுவர்களின் தோழர் நபிகள் நாயகம் என்று நபிகள் நாயகம் சிறுவர்களை எப்படியெல்லாம் அரவணைத்தார்கள், சிறுவர்களிடம் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை தெரிவிக்கின்ற வகையிலே ஜூன் மாத பிரச்சாரம், பெண்ணுரிமை போற்றிய பெருமானார் ஜூலை மாத பிரச்சாரம், இன்னைக்கு பெண்ணுரிமை என்கின்ற பெயரிலே ரீல்ஸ் போடுறதுதான் பெண்ணுரிமைன்னு இன்னைக்கு இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சில பெண்கள் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. உண்மையில் பெண்ணுரிமை என்பது எது? இந்த இஸ்லாம் எப்படி பெண்களுக்கான உரிமையை வழங்குகிறது? பெண்ணுரிமை என்கின்ற பெயரிலே தங்களுடைய அங்க அவயங்களை உலகத்துக்கு காட்சிப்படுத்துவது உண்மையான பெண்ணுரிமை கிடையாது. பெண்களை அடிமைப்படுத்தி கொண்டிருந்த ஒரு காலகட்டத்தில் பெண்களுக்கான சொத்துரிமையை வழங்கி, மணமகனை தேர்வு செய்கின்ற உரிமையை வழங்கி, விவாகரத்து உரிமையை வழங்கி, இப்படி எல்லா விதமான உரிமையையும் வழங்கிய ஒரே கொள்கை, ஒரே மார்க்கம் இஸ்லாம் மட்டும்தான். இதை இன்றைக்கு சங் பரிவார சக்திகள் பெண்ணுரிமைக்கு எதிரான மார்க்கம் இஸ்லாம், பெண்களை அடிமைப்படுத்துகிற மார்க்கம் இஸ்லாம் என்று தவறாக பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் இஸ்லாம் என்பதுதான் பெண்ணுரிமையை போற்றுவது. போலி பெண்ணுரிமைக்கு இங்கு வேலை இல்லை, அது போலியான விஷயம், அது உரிமையே கிடையாது. பெண்களை போகப் பொருளாக காட்சிப்படுத்தக்கூடிய ஒரு அவமானகரமான செயல் என்பதை தெளிவுபடுத்தக்கூடிய வகையிலே பெண்ணுரிமை பற்றிய பெருமானார் என்ற பிரச்சாரம். ஆகஸ்ட் மாதம் நபி வழி நடந்தால் நரகம் இல்லை. இந்த ஆகஸ்ட் மாதத்தை நம்ம ஏன் தெரிஞ்செடுத்துக்கிறோம்னா, இந்த நேரத்துல தான் ரபியுல் அவ்வல் வருகிறது. ரபியுல் அவ்வல்னா என்னது? மீலாது நபி, சுபஹான மௌலுது. அதுலதான் ரசூலுல்லாவை ஏதோ உலகத்திலேயே ரசூலுல்லாவை நாங்க தான் நேசிக்கிறோம் என்பதை போல இத மீலாது மௌலுது கொண்டாடுபவர்கள் மக்களிடத்துல கொண்டு போறாங்க. அது உண்மையான நபி நேசமா? அது ரசூலுல்லாவுடைய வழிமுறைகளை குழி தோண்டி புதைத்து நபியை இழிவுபடுத்துகின்ற செயல், நபிகள் நாயகத்தை அல்லாஹுக்கு நிகராக உயர்த்துகின்ற செயல், இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கையை இல்லாமலாக்குகின்ற செயல். அதை மக்களிடத்திலே தெளிவுபடுத்துகின்ற வகையிலே நபி வழி நடந்தால் நரகம் இல்லை என்கின்ற ஆகஸ்ட் மாத பிரச்சாரம். செப்டம்பர் மாதத்துல இறை தூதர் வழியில் இளைஞர்கள், ஏற்கனவே சிறுவர்களுக்கு ஒரு பிரச்சாரம், இறை தூதர் வழியில இளைஞர்கள். இன்றைக்கு இளைஞர்கள் போன்ல மூழ்கிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மரம் கண்டு நடுறதெல்லாம் சொன்னாங்கல்ல, ஏன் மரக்கண்டு நடுறதெல்லாம் கொண்டு வரோம்னா, இளைஞர்கள் ஒரு போனுக்குள்ள மூழ்கி ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே சுருங்கி வீட்டை விட்டு வெளியே வராத அளவுக்கு முடங்கி போய் கிடக்கிறார்கள். அவர்களை வீட்டை விட்டு வெளியே கொண்டு வந்து சமூகத்துக்கான நன்மை தரக்கூடிய செயல்களை செய்யக்கூடியவர்களாக அவர்கள் உருவாக்கணும். மரக்கண்ட நடணும்னு சொன்ன உடனே நீங்களே போய் நடுறது கிடையாது, இளைஞர்கள் உருவாக்கி அவனை வச்சு நட வைக்கணும்.
நீ சமுதாயத்துக்கு நன்மை பயக்கக்கூடியவனாக மாற வேண்டும் என்கின்ற சிந்தனை அவனுக்கு ஊட்ட வேண்டும். போதைக்கு எதிராக பிரச்சாரத்தை செய்ய வேண்டும் என்பதற்காக இறை தூதர் வழியில் இளைஞர்கள் என்கின்ற பிரச்சாரம். அக்டோபர் மாதத்துல சமூக தீமைக்கு தீர்வு கண்ட நபிகள் நாயகம். இன்னைக்கு சமூக தீமைகள் பல வகைகள்ல பரவி இருக்குது. வட்டி, வரதட்சணை இதுவெல்லாம் ஒரு வகை என்றாலும் ஆடம்பர திருமணங்கள், இன்னைக்கு திருமணம் என்கின்ற பெயரிலே மிக ஆடம்பரமாக கூத்து கும்மாளங்களோடு, டான்ஸுகளோடு, இசை வாத்தியங்களோடு மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு குறிப்பாக சொல்ல போனால் நம் பகுதியில இந்த திருவாரூர், நாகை, காரைக்கால் இது போன்ற பகுதியில இது அதிகமாக காணப்படுகிறது. இந்த சமூக தீமைகளுக்கு எதிராகவும் நம்முடைய பிரச்சாரத்தை அமைப்பதற்காக சமூக தீமைக்கு எதிராக தீர்வு கண்ட நபிகள் நாயகம் என்ற பிரச்சாரம். நவம்பர் மாதம் மாநபி வரலாறு அறிவோம். ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். நபிகள் நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய தலைமுறைக்கு நாம ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறை முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும். ஏதோ தலைவர்களுடைய வரலாறு, இவர் எப்படி பிறந்தார் தெரியுமா, எங்கே பிறந்தார் தெரியுமா, இவர் எப்படி வளர்ந்தார் தெரியுமா, இவர் பட்ட கஷ்டங்கள் என்ன தெரியுமா, இவர் ஈஸியா வந்துடல அப்படின்னு சொல்லி ஏதேதோ வரலாறை எல்லாம் இன்றைக்கு சமூக ஊடகங்கள் வாயிலாக மக்கள் அறிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையிலேயே நாம் அறிய வேண்டிய வரலாறு நபிகள் நாயகத்தின் வரலாறு. இந்த வரலாறை ஒரு இளைஞனுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய முறைப்படி சொல்லிக் கொடுத்தால் நடிகர்களுக்கு பின்னால் இளைஞன் போக மாட்டான். அவன் போலி பிம்பத்தை பார்த்து போகிறான். மாசு ஹீரோ, அவர் வந்ததை பார்த்தாலே எனக்கு கூஸ்பம்ஸ் ஆகுது, மெய் சிலிர்க்குது அப்படின்னு சொல்லிட்டு போறான். உண்மையில் மெய் சிலிர்க்கக்கூடிய ஒரு வரலாறு, கூஸ்பம்ஸ் ஆகக்கூடிய வரலாறுனா அது நபிகள் நாயகத்தின் வரலாறு. தன்னந்தனியாக மதினாவிற்கு வந்த புதிதிலே மதினாவிலே ஏதோ ஒரு தாக்குதல் நடப்பதை போன்ற சத்தம் கேட்ட பொழுது சேணம் பூட்டப்படாத குதிரையிலே அகண்ட மார்போடு 53 வயதான நபிகள் நாயகம் பறந்து விரிந்த அந்த தன்னுடைய தலைமுடியோடு அலை கடலை போன்று ஆர்ப்பரித்து சென்று திரும்ப வந்தாங்களே, அந்த காட்சியை விட ஒரு மெய் சிலிர்க்கக்கூடிய, ஒரு மாசான, ஒரு கூஸ்பம்ஸ் தரக்கூடிய காட்சி இருக்க முடியுமா? இது உண்மையான வரலாறு. இவன் நடிகன் என்று யாருக்கு பின்னாடி எல்லாம் போறானோ, சினிமாவுல இவன் என்ன அடிச்சாலும் அடி வாங்கிக்கிறவன் ஒருத்தன் இருப்பான், ஸ்டண்ட் மாஸ்டர். அவன்கிட்ட அடி வாங்குவான், அவனை போட்டு அடிப்பான். உண்மையிலேயே பார்த்தோம்னா தன்னுடைய ரசிகன் தான் பக்கத்துல வந்தாலே பவுன்சர்களை வச்சு தூக்கி எறிவான். நடக்குதா இல்லை இன்னைக்கு? இவன் உண்மையான வீரனா, உண்மையான மாசா?